ஒவ்வொரு நாளும் ஒழுக்கமாக இருக்க நாம் கற்றுக்கணும். ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் என்பது மிக உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். ஒழுக்கமாக இருக்கணும். அப்பொழுது தான் சமுதாயத்திலே அவர்கள் தலை சிறந்து விளங்க முடியும். பெற்றோர்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நாம் கூடியிருக்கும் நண்பர்களுக்கும் இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியும். அதான் வள்ளுவர் சொன்னார், உடுக்க இழந்தவன் கைபோலாங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நட்பு அப்படி இருக்கணும். எப்படி? எவன் ஒரு நண்பன் தவறு செய்கிறானோ அந்த தவறை சுட்டிக்காட்டி, நண்பா இந்த தவறை நீ செய்யாதே, இது நமக்கு இழிவை ஏற்படுத்தி கொடுத்துவிடும், அதனால் ஒழுக்கக்கேட்டிலிருந்து நீ விலகி ஒரு நேர்மையான வழிக்கு நீ வர வேண்டும், இவ்வாறு செய்யாதே என்று பிற சக நண்பர்களிடத்திலே சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அப்படி செய்தால்தான் அவன் ஒரு சிறந்த பாதையை, ஒரு சரியான வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியிலே அவன் பயணிக்க முடியும். வழிகள் எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. ஆனால் நாம் வெற்றிக்கான வழி எது என்பதை தேடி அந்த வெற்றி பயணத்தை அடைய வேண்டும். இடையிலே எவ்வளவோ பிரச்சனைகளும் இன்னல்களும் துன்பங்களும் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் ஒவ்வொன்றாக களைந்து தாண்டி தன்னுடைய வெற்றி இலக்கை அடைய வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த ஒழுக்கத்திற்கு உண்டான உயர்வை தரும். நன்றி, வணக்கம்.